இத்தனை நாள் என் பொண்ணு யார்கிட்ட இருந்தான்னு தெரிஞ்சா நீயே விட்டுடுவ. அவன் வண்டியை நிறுத்திட்டான். வண்டியை நிறுத்திட்டானா? யாரா அவன்? அவனை அங்கேயே வெட்டி போட்டுக்க வேண்டியதானே. அந்த வண்டியை நிறுத்தினது தேவரதா. யாரும் அவனை எதுவும் செய்ய முடியாது. அணைக்கட்டால நதியை மட்டும்தான் நிறுத்த முடியும். சமுத்திரத்தை எப்படிடா நிறுத்துவீங்க? அவனை உடனே கொன்னுடணும்ல. யாராலையும் அவனை எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக தான் அந்த சீல் இருக்கிற வண்டியில அவளை வச்சு தேவரத்தாவாலேயே வண்டியை நிறுத்த வச்சேன். உன்னை கொல்ல வந்தவங்க உங்க அப்பாவை, அவனை, அவங்க அம்மாவை, என்ன, இந்த சீல் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் கான்சார். அந்த சீலை நிறுத்தினா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அந்த சீலு யாருதுன்னு தெரியும்ல. சீலை தடுத்து நிறுத்திட்டாங்க. முதல் தடவையா அதை நிறுத்தினது யாரும் தெரியும். வரதா, வரதராஜ மன்னார். அவனை தவிர வேற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவா, கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்தி இருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது ரெண்டு உயிர் நண்பர்கள். பரம விரோதியா மாறினதுனால நல்ல பிளான் பண்ணிருக்கேனா? இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல யுத்தம் தொடங்க போகுது. எவனாவது ஒருத்தன் தான் மிஞ்சுவான். But you said nobody's gonna stop that seal. கான்சாரோட சலார். யாரும் அந்த சீலை தடுக்க முடியாது. வரதராஜ மன்னாரோட சலார். ஏன்னா அந்த சீல் உருவாக்கம் அவன் தான். சலார் தேவரதா ரைசர். இப்ப என்ன பண்றது? அது அவன் வச்ச சட்டம் தானே. அது அவனே தடுத்தாலும்
சாக வேண்டியதா